எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் முடிஞ்ச கையோட வந்துட்டோம். அரட்டை ஸ்குவாடு அந்த மேட்ச்சை பற்றி பார்க்கறதுக்கு என் கூட வெற்றி மட்டும் எல்லாரும் இருக்காங்க. நான் விகே. மேட்ச் வந்து இந்தியா வந்து கிழிச்சு விட்டு ஜெயிப்பாங்க பங்களாதேஷ் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் இழுத்து ஒரு மாதிரி ஜவ்வா இழுத்து தான் ஜெயிச்சாங்க. என்ன ஆச்சு மட்டும் சொல்லுங்க. மேட்ச் பார்த்தீங்களா? ஆ அதான் நல்லா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்படிதான் நினைச்சோம். ரோஹித் சர்மா நல்லா போயிட்டு இருந்தாப்புல. ஆனா என்ன, கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் டியூ வந்து ஃபாஸ்டா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது சுத்தமா வரல. இன்னும் ஆக்சுவலா ஸ்லோவா தான் ஆச்சு பிச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இருக்குமா வர மேட்சஸும் அப்படின்னு பார்க்கணும். ம். இந்த மாதிரி இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது? பிளேயிங் அதுக்கு தான் 5 காம்பினேஷன்ஸ் எல்லாம். ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம். இன்னொரு ம். ஸ்பின்னர் கூட எடுத்துட்டு போகலாம். ம். ஓகே, பட் ஆனா வெற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஹர்ஷதீப் விளையாடுறது கொஞ்சம் எதிர்பார்க்காதது தான். ஹர்ஷித் அண்ணா ம். வச்சு ஓப்பன் பண்ணுவாங்களா? நான் கண்டிப்பா பார்த்தா 2 ODIs தான் அதுக்கு மேலே விளையாண்டுருக்காரு அதுக்கப்புறம் அது. ஸோ அது ஒரு இது. ஆனா ஹர்ஷித் அண்ணா ஹேஸ் பெர்ஃபார்ம் டு டேக் அந்த விக்கெட்ஸ் இது. ம். ரெண்டாவது, அது எதிர்பார்த்த மாதிரி டெம்போல ஜெயிக்கல. கொஞ்சம் ட்ராக் பண்ணி 44 ஓவர் 45 ஓவர் வரைக்கும் போயிடுச்சு. பட் தே பேஸ் த இன்னிங்ஸ் வெல். ஸோ அதனால வி கான்ட் பிளேம் இந்தியா as it is. ஆனா இப்போ ஓகே. பங்களாதேஷ் நல்ல பவுலிங் போட்டாங்க. ஸோ குடோஸ் டு தெம். பட் வேற ஏதாவது டீமோட இஃப் தே ஹேவ் இப்போ சப்போஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி கிளென் பிலிப்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வந்துட்டாருன்னா நம்ம சேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஃபியூச்சர்ல யோசிக்கணும். ஆமாம், இதுதான் நான் ஒரு ஏர்லியர் டிஸ்கஷன்லையும் சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிடணும் டாஸ் ஜெயிச்சு அப்படின்னு. குறிப்பாக இந்த மாதிரி கம்மியான ரேங்க் டீம்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி டீம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு ஒரு 280 290 அடிச்சிட்டா ஒரு வின்னிங் பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா டியூ வரும், இந்த புலி வருங்கிறதெல்லாம் செகண்டரி. நம்ம வந்து பேசிக்காக பேட்டிங் பண்ணி நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஸ்கோர் அடிக்கணுங்கிறது ப்ரைமரி. அதை வந்து இன்னைக்கு 35 for 5 இருந்து எப்படியோ ஒரு ரோஹித் சர்மா ஒரு கேட்ச்சு, ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச்சு, கேஎல் ஒரு ஸ்டம்பிங் விட்டு அவங்கள இவ்வளோ அடிக்க விட்டாங்க இந்தியா. இல்லாட்டி இன்னுமே அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி வென்யூஸில் வந்து அண்டர் த லைட்ஸ் எஸ்பெஷலி 270 280 ப்ளஸ் சேஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி ட்ரிக்கி. இந்தியா மாதிரி ஒரு ஃபார்மிடபிள் டீம் ஹூ நோஸ் ஹவு டு சேஸ், ஹூ ஹாஸ் பிளேயர் ஹூ நோஸ் ஹவு டு பில்ட் த இன்னிங்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு தப்பிச்சாங்க. இதே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் இல்லாத இது ஒரு இதுதான். வெறும் 5 பவுலிங் ஆப்ஷனை வச்சு அவங்களால இது பண்ண முடியல. இன்னும் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருந்தா கஷ்டமா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி இந்த முகமது நசூம். நசூம் முகமது உள்ள கொண்டு வரணும்னா, ஆனா வேற யாராச்சும் பேட்ஸ்மேன் உட்காரணுமே. அதான் இந்த சொன்னீங்களே இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்லாம் உட்கார வைக்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரலான்னு. பட் பண்ணலாம். முஸ்தபிசுர் ரஹ்மானும் நியூ பால்ல போட்டிருக்க தேவையில்ல. ஓல்ட் பால்ல இன்னும் கொஞ்சம் கட்டர்ஸ் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். ம். இப்படி இருந்தாலும் இப்போ முகமது அலா தான் அவங்களுக்கு அடுத்த இருக்க ஸ்பின்னிங் ஆப்ஷன். அவரை உள்ள கொண்டு வரணும்னா இப்போ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஜாக்கர் அலி இல்லாட்டி ஹிர்துவாய் 2 பேர் யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கணும். அது மோஸ்ட்லி இல்லாட்டி ஒரு பேர்ல ஒருத்தர். ஓப்பனர் உட்கார வச்சிடலாம். இந்த சேமியா சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவரு, இல்லாட்டி இந்த தன்சிதா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் உட்கார வச்சு மேதி மிராஸை கூட ஓப்பனிங் இறக்கிட்டு முகமதுல்லா உள்ள கொண்டு வந்தா இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைக்கும். அதான் ஃபேண்டசில நீ எடுத்திருக்குன்றதுக்காக மெஹதி ஹசன் மேல ஓப்பனிங் இறக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இல்ல, ஆனா அவன் ஓப்பனிங் இறங்கியிருக்கான்டா. அதான் ஓப்பனிங் இறங்கியிருக்கான். நடுவில் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு வேணான்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அது பண்ணாலும் பண்ணுவாங்க. அடுத்த மேட்ச் வந்து முகமதுல்லா ஃபிட் ஆயிட்டானா கண்டிப்பா சௌமியா சவுகருக்கு உட்கார வச்சுட்டு முகமதுல்லா விளையாட வருவாங்க. மெஹதி ஹசன் ஓப்பனிங் கூட இறங்கலாம். அந்த மாதிரி பண்ணா கூட பண்ணுவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் தென் பட் அதான் முகமதுல்லா வந்து ஃபிட் ஆகணும் ஃபர்ஸ்ட் இந்த ஹிட் இதெல்லாம் ஆகணும். பண்றது. பட் அதை குவாலிட்டி ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேற வெளியில இல்லை அவங்களுக்கு. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ பெருசா ஒன்றும் அவங்க இவன் விளையாடி இருந்தா இந்நேரம் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இல்லை பங்களாதேஷ். பட் இருக்கிற ரிசோர்ஸஸ் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்தியா ஆன் அதர் ஹேண்ட் விராட் கோலி நம்ம யாருமே நேற்று ஃபேண்டசியில் எடுக்கல. ஏன் அப்படின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை பத்தி சொல்லுங்க. அதான் 5வது மேட்ச் கன்சிக்யூட்டிவா லெக் ஸ்பின்னர்ல அவுட் ஆடுறாரு. ஆம், அடுத்த மேட்சும் அப்ரார் அஹமதுன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. நியூ பால்ல வேற கொஞ்சம் சிக்ஸ் ஏர்லியாவே வந்தாவில். பட் மேபி இந்த நம்ம கொஞ்சம் ஸ்லோவா விளாடுனது காரணம் பாகிஸ்தான் தோத்ததுனாலயோ, ஜெயிச்சா அடுத்த இருக்கலாம். 2 மேட்ச் ஜெயிச்சாலே போதும் அப்படின்னு டிசைட் பண்ற மாதிரி தெரியுது. ம். ம். அதுவும் ஒரு இது இருக்கு. பட் தென் அதான் ஃபர்ஸ்ட் ம். ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆடிட்டாங்க. ஃபைன். விராட் கோலி பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெற்றி, நீ என்ன நினைக்கிற? நல்ல கான்ஃபிடென்ட்டான இன்னிங்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. பாபர் அசாமோட தம்பி மாதிரி ஆடினாரு இன்னைக்கு. இதெல்லாம் யார் அதிகமா டொக்கு வைக்க போறேன்ற மாதிரி ஆடினாரு. பட் இல்ல அந்த ம்.
அந்த சுச்சுவேஷனுக்கு ஓகே, கரெக்டா தான் விளையாண்டோம். சுச்சுவேஷனுக்கு ஓகே அதெல்லாம் தான், பட் ஒரு பிளே நல்லா கான்ஃபிடன்ஸ்ல தான் இல்லையே. விளையாடினான். அந்த ஒரு 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 பால் இல்லையா? ஸ்பின்னர் கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லையே. இப்போ ரிஷத் ஹோசன் கிட்ட ஆடுறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் அப்ரியன்சிவா இஸ் காட் அ மென்டல் பிளாக்கா. முன்னாடினா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஏதாவது பண்ணுவாரு. இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லையா, இஸ் இ டவுட்டிங் ஹிம்செல்ஃப் தெரியல. மேபி அவுட் ஆன பால் வந்து பாகிஸ்தான். அது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அதாவது அது ஷார்ட்டா வந்துச்சு, இதை அடிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு யாருக்குமே தோணும். அந்த ஒரு பேட்டரா இருந்து ஒரு லெக் ஸ்பின்னர் போட்டு கொஞ்சம் ஷார்ட்டா வந்துச்சுன்னா ஒரு கட் அடிச்சு ஒரு 4 ரன் கிடைச்சிடணும் அப்படின்னு அடிச்சு அவுட் ஆன பால் மாதிரி தான் இருந்துச்சு அது பார்க்கறது. மேபி டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல இருந்து திடீர்னு அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது மேபி இருக்கலாம். மேபி ஆமா, பாகிஸ்தானோட ஆடுறப்ப திருப்பி அவர் யூஸ்வலா ஒரு ஃபேவரட் டீம் பொங்கி திருப்பி வெளியே வரலாம். அது ஒரு வரலாம். சான்ஸ் இருக்கு. ஆமா, பட் தென் கிரெடிட் டு சம்படி லைக் ஹிருதா, த வே ஹி பிளேட். நல்லா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாரு இந்த மாதிரி சப்கான்டினல் கண்டிஷன்ஸ்ல. சப்கான்டினல் நான் துபாய் சேர்த்தே சொல்றேன், லைக் சிமிலர். பட் தென் எப்படி ஆடணும் அப்படின்னு நேற்று இந்த நியூசிலாந்து பேட்டர்ஸ் 2 பேரும் ஆடின மாதிரி இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக அவரும் ஆடி இன்னிங்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி கிராம்ப், அந்த கிராம்ப் மட்டும் இல்லைன்னா +20 ரன்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மே நாட் ஹவ் பீன் இனஃப் ஸ்டில், பட் வெரி குட் இன்னிங்ஸ், வெல் பிளேட் ஹிருதா. இன்னொன்னும் இப்போ முகமது அலா ஃபிட்டாக இருந்தால் ஐ திங்க் ஹி வுட் ஹவ் பீன் சிட்டிங் அவுட். இந்த மாதிரி வர்றவங்க தான் செஞ்சுரி அடிக்கிறாங்க. நேற்று வந்து வில்லியங்கு, இன்னைக்கு வந்து இந்த ஃபில்லின் பண்ண இந்த ஹிருதாயே, ஹர்ஷதீப்புக்கு பதிலாக உள்ள வந்தால் ஹர்ஷித் ராணா, இந்த மாதிரி ஹூ ஆர் நாட் சப்போஸ் டு பி ரெகுலர்ஸ். மற்றபடி ஆனால் ஏதாவது ஒரு இன்ஜுரியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே உட்காந்து உள்ள வர்றவங்க பர்ஃபார்ம் பண்ணுற ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஹிருதா இன்னிங்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா நல்லா ம். நீங்க சொல்லுங்க. அண்ட் ஈவன் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயே கூட, என்னதான் 5 விக்கெட் போயிருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயே விளையாடினாங்க. சிங்கிள்ஸ் அடிக்கிறது இது ம். பண்றது. மேபி குல்தீப் யாதவ் எதிர்பார்த்த அளவுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். நல்லா தான் போட்டாப்ல, நல்லா போடலன்னு சொல்லல, பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஃபீல் செட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ம். ரோஹித் சர்மாவோட அந்த கேட்சை சொல்லுங்க. அது ரோஹித் சர்மாவா மிர்ச்சி சிவான்னு நிறைய பேர் கேட்டாங்க. டம்முன்னு அந்த நிறைய இதுல அடிச்சு. சமாதியில அடிச்சு சத்தியம் மாதிரிலாம் சத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு, அடிச்சு தரையில சத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு, கேட்சை விட்டுட்டு. அந்த ஹேட்ரிக் மிஸ் ஆயிருச்சு அக்சர் பட்டேலுக்கு. நல்ல ஒரு 2 விக்கெட்டுமே எட்ஜ், 3வது எட்ஜ் எடுத்துட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கேட்ச் போயிடுச்சு. அந்த கேட்ச் மிஸ் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மொமெண்ட் லூஸ் பண்ணிட்டாரு. அந்த மொமெண்ட்ல தெரியாது அந்த விக்கெட் விழுந்திருந்தா அதுக்கப்புறம் எத்தனை விக்கெட் விழுந்திருக்கும். ஏன் 10 ஓவர்ல இருந்தது 15 ஓவர்ல 20 ஓவருக்கே முடிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா. 50 ஓவர் 35 விக்கெட் ஃபார் 5, போயிருக்கலாம். 35 ஃபார் 6 ஆயிருக்கும் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் யாரும் இல்லை. ரிஷப் பந்தட் வந்து டிஃபெண்ட் பண்றதெல்லாம் கஷ்டம். வந்து சுத்துவாங்க தவிர அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் பில்ட் ஈஸியா பண்ணியிருக்க முடியாது அதுக்கு அடுத்து வந்தவங்களால. இருக்க முடியாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட பிடிச்சிருந்தா கூட அந்த ஸ்டம்பிங், ம். ஹர்திக் பாண்டியா கேட்ச் அது கூட பண்ணிருக்கலாம். ஸோ மைனர் இஷ்யூஸ், ஆமா. பட் ஐ திங்க் இந்தியா பொறுத்த வரைக்கும் தேல் கேட்ச் அப் ஆன் இட். பட் ஆன் அ பெரிய ஸ்கேல் பிகர் டீம் வர்றப்ப பாகிஸ்தான் விடுங்க, பட் நியூசிலாந்து வர்றப்ப வி ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் இன் தோஸ் ஃபீல்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஆமா, என்னதான் அதான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தோத்தாலும் விடுங்கன்னு சொல்ல முடியாது. தோத்தாலும் இப்ப இன்னைக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் பயமா விடுங்கன்னு சொல்ல இருக்கு இந்த முடியாது. வெனியூல. இந்த இல்லை, வெனியூல இப்ப பாகிஸ்தானுக்கும் பயமா இருக்கு எனக்கு. ஆமா. அது இன் பேலன்ஸ் எப்படி போகும், இட் கேன் ஃபேவர் எனி ஒன். பவர் பிளேல வந்து ரோஹித் வந்து நல்ல இன்டென்ட், நல்லா இனிஷியலா 2-3 சிக்கல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஹி காட் அப் நைஸ்லி, செம அடி ரோஹித். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பவர் பிளேலையும் அடிச்சிடுறது நல்லதுதான். ஒரு 5 ஓவர் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு. ம். ஐ திங்க் ரெண்டு அதுக்கப்புறம் இல்ல. இன்னிங்ஸ்லயும் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் தான் டிசிசிவ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 10 ஓவர்ல 5 விக்கெட், இந்த செகண்ட் 10 இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ரோஹித் சர்மா எடுத்த 40. அந்த ரன் ரேட் டக்குன்னு ரெக்வயர்ட் ரன் ரேட் கம்மியாயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா பேஸ் பண்ண முடிஞ்சு அவங்களால. ஸோ அந்த இம்பெச்சுவஸ் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அந்த மேக்ஸிமம் கெயின் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த பிச்சஸை பொறுத்த வரைக்கும். ம். ஸோ பாகிஸ்தான் கேமுக்கு அவங்க இமாமுல்லா குல் பி தேர், அந்த மேட்ச்சுக்கு ஃபக்கர் will not be there. ஸோ இது பாகிஸ்தானும் கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்துருப்பாங்க. அப்ரார், இன்னொரு ஸ்பின்னர் பாகிஸ்தானில் யார் இருக்காங்களா ஸ்குவாடில்? இல்ல. குஷ்தில் ஷா தான் இன்னொரு ஸ்பின்னர். குஷ்தில் ஷா, அப்படியே ஆகா சல்மான், அப்புறம் அப்ரார் வச்சு தான் அவங்க ஓட்ட போகிறாங்க. அதுக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா somebody like ஷாதாப் கான் கூட அப்படின்னு brought into the squad அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷதாப் கான் பேசுவோம், பட் அவரு ஷஹீன் விளையாடுறப்ப நல்லா விளையாண்டாரு வார்ம் அப்ஸ்ல. ம்.
ம் அதனால ப்ராபப்ளி டீம்ல இல்லாதன்ற ஒரு வெறியோட ஆடினாரோ என்னமோ. பட் டீம்ல ரொம்ப ம் கம்ஃபர்டபுளா இருந்ததுனால ஹி லாஸ்ட் இஸ் மோஜோ அண்ட் தென் டீம் விட்டு தூக்கிட்டாங்க இப்போ. பாலிடிக்ஸ்னாலே பாகிஸ்தான் தான், பாகிஸ்தான்னாலே பாலிடிக்ஸ் தானே. அதனாலதான் அவர் டீம் விட்டு தூக்குனாங்க. மட்டும் நீ என்ன நினைக்கிற? வைஸ் கேப்டன்ல இருந்து டீம் விட்டு வெளியே போற அளவுக்கு நடுவில் கொஞ்சம் ஃபார்ம் சரியில்லை. அதாவது வந்தது லெக் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ம் ஆல்ரவுண்டர் ஆடுறேன்னு சொல்லிட்டு பேட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பவுலிங்ல சுத்தமா ஒண்ணுமே ஸ்பின் ஆகல. ஒரு ஆமா. லைனர்ல இருந்து அதுக்கப்புறம் விவ் ஹி அப் ரீமாடல்ட் பண்ணல. இஸ் ஆக்ஷன் ரீசென்ட்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர். பழைய மாதிரி இல்ல, பட் பெட்டர். ஸோ அதான் அந்த அளவுக்கு திரும்ப கொண்டு வர்றது இந்த சௌமியா சர்க்கர் கொண்டு வர மாதிரி தான். திரும்ப தான் ஒரு தடவை அனுப்பி டிசைட் பண்ணியாச்சு, ஒரு 11 எடுத்தாச்சு. திடீர்னு ஒரு பிச்சுக்காக பார்த்து கூட்டு வர்றது பட் நல்லா ஸ்பின்னர் இருக்கு. இல்லையே உங்ககிட்ட. ஸ்குவாட் டெப்த் இருக்கணும்ல. அப்போ ஸ்பின்னர், இன்னொரு ஸ்பின்னர் இருக்கணும்ல ஸ்குவாட்ல. பட் அதான் இந்த மேட்ச் ஒன்று தான். ஐ மீன் இந்த மேட்ச் தோத்தா போயிடுவாங்கன்றது வேற. பட் அது அதான் முக்கியமான மேட்ச் இல்ல. பாகிஸ்தான் யூ லூஸ் டுடேஸ் மேட்ச், ஒரு டுமாரோ இவ்வளோ அனதர் மேட்ச். ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்ச்ல திரும்ப சேஞ்ச் பண்ணா கரெக்டா இருக்காது. இப்ப எப்படியா இருந்தாலும் இப்ப அது விளையாடுவாப்லையா? இல்ல இல்ல, யாரு? ஏற்கனவே பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல ஓப்பனிங்க்கு. இல்ல இப்ப உஸ்மான். அதுதான். சவுத் சக்கிலையும் பாபரையும் வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு ஆர்டர் எல்லாரும் அப் போயிட்டு மிடில் ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான் ஷதாப் கானா. ம். அப்ப ஸ்குவாட்ல இல்லையே. ஸ்குவாட்ல இல்ல. நான் சொல்றது அதுதான் சொல்றேன். அடுத்த மேட்ச்ல ப்ராஸ்பெக்டிவா. ம் சரி ரிசர்வ் அது ஓப்பனர் ஒருத்தர் ஏற்கனவே இருக்காரு, உஸ்மான் கான். உஸ்மான் கானா ஓகே. யாரது? சரி, பாகிஸ்தான் திருப்பி மேட்ச்சுக்கு இந்தியா பங்களாதேஷ் ரிவ்யூக்கு வருவோம். ஓகே. இந்தியா பங்களாதேஷ் சொல்லுங்க. இப்ப பங்களாதேஷ் வந்து இப்ப இன்னொரு ஸ்பின்னர் ஆடணும்னு நினைக்கிறீங்க. இந்தியா வந்து அடுத்த மேட்ச்க்கு என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுவும் மிடில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பட் பண்ணா வருண் சக்கரவர்த்தியை உள்ள கொண்டு வரலாம். பட் யாருக்கு பதிலாக கொண்டு வரன்றது தான் இப்போ இது. மிடில் ம், ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கல நம்ம எதுவும். அது ஐ மீன் அதான் டிஃபிகல்ட் டு சே. நல்லா விளையாண்டாங்க. pitch ஸோ இப்படிதான் இருக்கும், இதே பிச் தான் அப்படின்னா அஷித் ராணா கூட உட்கார வச்சு கொண்டு வரலாம். ஹர்திக் 2023 அப்புறம் இன்னைக்கு தான் வந்து மிடில் ஓவர்ஸ்ல இந்தியா விக்கெட்லெஸ்ஸா போனதான் 2.5 வருஷம் கழிச்சு. அதான் எல்லா விக்கெட்டையும் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லலாம். பட் மிடில் ஓவர்ஸ்ல டிக்கெட் எடுக்கணும்ல. அதான் அங்க அதான் எடுத்துட்டாங்க. எடுக்கணும். அதுவும் கொஞ்சம் அவங்க பொறுமையாக கூட விளையாடல. ஆக்சுவலாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வேற விளையாடினாங்க. ஆமா. அதனால கேப்டன் அந்த மிடில் ஓவர் விக்கெட் எடுக்கிறத அட்ரஸ் பண்றதுக்கு 3 ஸ்பின்னர் பத்தாது, 4வது ஸ்பின்னர் வரணும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. வெற்றி என்ன சொல்ற? அது வாஸ்தவம் தான். வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்திருந்தா மேபி இம்பாக்ட்ஃபுல். ஆனா அது மேபி கம்பீரோட பிளான் அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஒன் ஸ்டேட்மெண்ட், இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத வருண் சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ணாத பிளேயர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா பாகிஸ்தானையும் எந்த வகையிலையும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. எந்த சென்ஸ் பாகிஸ்தானோட இதே துபாயில விளையாண்டு தான் இதே இவங்க துபாயில 152 அப்ப ஃபார் இருந்த நோலான் வருண் ஃபேஸ் பண்ணாங்க. சக்கரவர்த்தி வந்து இல்ல, அப்போ அதுக்கப்புறம் வந்து மிஸ்ட்ரி பவுலர், இப்போ வந்து மோர் ஆஃப் அ லெக் ஸ்பின் கூக்லி பவுலர். ஆஹா. அப்பெல்லாம் எனக்கு கேகேஆர் நம்பிக்கை இல்லை. பெஞ்ச் பண்ணாங்கல்ல அவரை. இல்ல இல்ல இல்ல, எல்லா மேட்சும் விளையாடினா எல்லா மேட்ச் விளையாண்டதா. விளையாண்டா கேகே இருக்கு. பட் தென் எனக்கு நம்பிக்கை இல்லை. வருண் சக்கரவர்த்தி வந்தால் குல்தீப் போரா தான் வரணும். இல்லாட்டி இவங்க அதே டீமோட தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியா. குல்தீப் லைட்டா கொஞ்சம் ஆங்கிள் இன்ஜுரி ஆச்சு, லைட்டா அப்படியே கொஞ்சம். ஆனா வேணா வருண் அத சக்கரவர்த்தி உள்ள காரணமா வரலாமே காமிச்சு தவிர, வேணா உட்கார வச்சு பண்ணோம் தான் வச்சுட்டு பண்ணுவாங்க. உள்ள கொண்டு வரலாமே தவிர இந்த டெம்ப்ளேட்டை மாத்துவாங்களா அப்படிங்கிறது இந்த ஒன்லி டவுட் திங் தான். வந்து இந்த மேட்ச் வந்து இன்னும் சண்டே நடக்க போகுது. 2 நாள் தான் இன்னும் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து அடுத்த சண்டே தான் நடக்குது. அடுத்த சண்டே ஷார்ட் டர்ன் அரவுண்ட் டைம். ம் ஷார்ட் டர்னர் டைம். ஸோ அவங்க மேபி ரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி, இல்லை ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங் கூட கொண்டு வரலாம். பாகிஸ்தான் லெஃப்ட் ஆர்மர்ஸ் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. 2 பாயிண்ட் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கணக்கை துவங்கியாச்சு. ஸோ அதனால ஆல் குட். உங்க ஃபைனல் தாட்ஸும் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். மட்டும் நீங்க சொல்லிட்டுங்க, அப்புறம் வெற்றி சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதான் எல்லாமே நல்லா தான் போச்சு. கொஞ்சம் ஃபீல்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். மீன் ஃபீல்டிங், ஜென்ரல் கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணாங்க. கப்புள் ஆஃப் கேச்சஸ் ரோஹித் சர்மா விட்டாரு. பவுலிங்கும் நல்லா டைட்டாக பண்ணாங்க. பேட்டிங் மேபி கோலி கொஞ்சம், யா, அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆன் ட்ராக் டு வின் த சாம்பியன்ஷிப். கான்ஃபிடென்ட். மற்ற தாட்ஸ் கிட்ட அதுவும் அதே தாட்ஸ் தான் எனக்கும். நல்லா விளையாண்டாங்க. தே பிளேட் வெல். ஈஸியாக ஜெயிச்சிருப்போம் நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணோம். இக்னோர் கூட பண்ணலான்னு. பட் மேட்ச் ட்ராக் ஆக கொஞ்ச நேரம் சில டைம் சரி இன்னும் ஒரு 2 விக்கெட் வந்திருந்தா we would have been in trouble. பட்
we have survived. So thankfully, we will go ahead into the semifinals after next match, hopefully. பார்த்துட்டு மட்டும் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் ஃபைனல்ஸ்க்கும் போவோம். ஓகே, ஓகே, பாய் பாய். பை பை.